New Children's Stories Day. Fun stories, moral lessons, and magical adventures. Subscribe now. Join our story. ஒரு காலத்தில் அழகான மலைகளும் பசுமையான காடுகளும் சூழ்ந்த ஒரு இராச்சியம் இருந்தது. அந்த இராச்சியத்தில் மீனா என்ற அன்பான இளவரசி வாழ்ந்து வந்தாள். மீனா மிகவும் கருணையுள்ளவள். அரண்மனை தோட்டத்தில் உள்ள மலர்களுக்கும் சிறிய பறவைகளுக்கும் கூட அன்பாக பேசுவாள். அந்த இராச்சியத்தின் எல்லையில் ஒரு பழைய குடிசையில் மாயா என்ற சூனியக்காரி வாழ்ந்தாள். கிராம மக்கள் அவளை பார்த்து பயந்தார்கள். ஆனால் உண்மையில் மாயா தீயவள் அல்ல. அவள் மந்திரங்களை பயன்படுத்தி காயமடைந்த விலங்குகளுக்கு உதவுவாள். மக்கள் அவளைப் பற்றி தவறாக நினைத்ததால் அவள் தனியாக வாழ்ந்தாள். ஒரு நாள் இளவரசி மீனா காட்டில் நடைப்பயணம் சென்றாள். அப்போது ஒரு சிறிய முயல் முள்ளில் சிக்கி அழுது கொண்டிருந்தது. மீனா அதற்கு உதவ முயன்றாள். ஆனால் முள் மிகவும் சிக்கலாக இருந்தது. அப்போது மாயா அங்கே வந்தாள். கவலைப்படாதே என்று மாயா மெதுவாகச் சொன்னாள். அவள் தனது மந்திரக் குச்சியை அசைத்தாள். உடனே முள்ளுகள் விலகி முயல் விடுதலையானது. முயல் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து ஓடியது. மீனா ஆச்சரியப்பட்டாள். நீங்கள் மிகவும் நல்லவர், ஏன் எல்லோரும் உங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று கேட்டாள். மாயா சிரித்தாள். சில நேரங்களில் மக்கள் உண்மையை அறியாமல் முடிவு செய்து விடுகிறார்கள் என்றாள். அந்த நாளிலிருந்து மீனாவும் மாயாவும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். அவர்கள் சேர்ந்து காட்டிலுள்ள விலங்குகளுக்கு உதவினர். பறவைகளுக்கு கூடுகள் கட்டினர். வறண்ட செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினர். சில நாட்களுக்குப் பிறகு இராச்சியத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. பல மாதங்களாக மழை பெய்யவில்லை. ஆறுகள் வற்றத் தொடங்கின. பயிர்கள் காய்ந்து போயின. மக்கள் கவலையில் மூழ்கினர். மன்னர் பல வழிகளை முயன்றார். ஆனால் எந்தப் பயனும் இல்லை. அப்போது மீனா, மாயா நமக்கு உதவ முடியும் என்றாள். மன்னர் முதலில் தயங்கினார். ஆனால் மக்களைக் காப்பாற்ற வேறு வழியில்லாததால் சம்மதித்தார். மாயா அரண்மனைக்கு வந்தாள். அவள் பழமையான ஒரு மந்திர புத்தகத்தை பார்த்து மழையை வரவழைக்கும் மந்திரத்தை தயாரித்தாள். ஆனால் அந்த மந்திரம் வேலை செய்ய எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து நல்ல எண்ணத்துடன் இருக்க வேண்டும். மன்னர் இதை மக்களிடம் கூறினார். அனைவரும் நகரச் சதுக்கத்தில் கூடினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவுவோம், இயற்கையை பாதுகாப்போம் என்று உறுதியளித்தனர். மாயா தனது மந்திரக் குச்சியை உயர்த்தி மந்திரம் சொன்னாள். சில நொடிகளில் வானத்தில் கருமேகங்கள் திரண்டன. பின்னர் இனிய மழைத்துளிகள் பூமியில் விழத் தொடங்கின. மக்கள் மகிழ்ச்சியில் குதித்தனர். வயல்கள் மீண்டும் பசுமையாகின. ஆறுகள் நிரம்பின. அன்று முதல் மக்கள் மாயாவை பார்த்து பயப்படவில்லை. அவளை மதித்து நேசித்தனர். மாயாவும் தனிமையில் வாழ வேண்டியதில்லை. இளவரசி மீனாவும் சூனியக்காரி மாயாவும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தனர். ஒருவரை அவர்களின் தோற்றத்தால் அல்ல, அவர்களின் நல்ல மனதினால் மதிக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இராச்சியமும் என்றும் செழிப்புடன் இருந்தது. முடிவு.